திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இலங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 24. பொருள்: மகாபலி இவ்வுலகை தன்னுடையதாக்கிக் கொண்ட போது அதை 3 அடிகளால் அளந்து தன்னுடையதென்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரத்தில் சீதையை மீட்க தென்னிலங்கைக்கு சென்று ராவணனை அழித்தவனே, உன் வீரத்திற்கு வந்தனம். சகடன் என்னும் அரக்கன் சக்கர வடிவில் வந்தபோது அவனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் வீரத்திற்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்தாசுரனை தடியாக கருதி அவனை விலாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் திருவடிகளில் அணிந்துள்ள வீர கடல்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக கருதி இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து ஆயர்குலத்தவரை காத்தவனே, உன் இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம். எதிரிகள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களை தன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்திற்கு நமஸ்காரம். உன் வீரத்தையும் புகழையும் பாடி உன் அருளை பெற வந்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம், இன்று யாம் வந்தோம் இலங்கேலோர் எம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இலங்கேலோர் எம்பாவாய்.